வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம். இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 14. ராபின்சனும் அனாதை இல்லமும். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:7. இந்திய அட்வென்டிஸ்ட் இயக்கத்தின் முதல் இயக்குனர், ஒரு போதகர், ஊழிய முன்னோடி, கல்கத்தாவில் பள்ளிகளை நிறுவியவர் போன்ற தகுதிகளுக்கு உரியவர் T.A. ராபின்சன். ஆனால் அங்கிருந்த சிறுவர்களுக்கு அவரை ஒரு அப்பாவாகத்தான் தெரியும். T.A. ராபின்சனும் அவரது மனைவியும் இங்கிலாந்தில் இருந்தபோது 8 வயதான ஒரு சிறுமியை தத்தெடுத்திருந்தனர். அந்த சிறுமியின் பெயர் ஈத்தேல். அவர்கள் இந்தியா வந்தபோது ஈத்தேலையும் கூடவே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 1896-97 இந்தியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் பஞ்சத்திற்கு பலியானார்கள். ஆகவே ஆதரவற்ற சிறுவர்களின் நிலையை யோசித்தார் ராபின்சன். அத்தகைய நிலைமையில் இருந்த 25 சிறுவர்களை கண்டுபிடித்து தங்கள் வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு அனாதையர் இல்லத்தை ஆரம்பித்தனர். அந்த அனாதை இல்லத்திற்கு வந்து சேர்ந்த மேரி என்ற சிறுமியை ராபின்சனுக்கும் அவரது மனைவிக்கும் ஈத்தேலுக்கும் பிடித்துவிட்டது. அந்த சிறுமியை அவர்கள் தத்தெடுத்தனர். 1899 ஒரு நாளில் தன் மனைவியையும் ஈத்தேலையும் அழைத்த ராபின்சன் கல்கத்தாவில் இருந்து 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கர்மடார் என்னும் இடத்திற்கு அனாதை இல்லத்தை நாம் மாற்றப் போகிறோம். அங்கு ஒரு பெரிய இடம் வாங்கியுள்ளோம். அதில் நிறைய கட்டிடங்கள் உள்ளன. குழந்தைகளுக்கும் அது வசதியாக இருக்கும். மேலும் அங்குள்ள பண்ணையில் வேலை செய்யவும் சிறுவர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். கர்மடாருக்கு அவர்கள் சென்றபோது மேலெல்லாம் புண்களோடு ஒரு குழந்தையை அங்கு கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தையை அன்போடு வாங்கினார் திருமதி ராபின்சன். வாங்காதீர்கள், அந்த குழந்தைக்கு அம்மை வியாதி வந்திருக்கிறது என்று அங்கிருந்த வேலைக்காரர்கள் கூறினார்கள். திருமதி ராபின்சன் அதை பொருட்படுத்தவில்லை. அதன் காரணமாக திருமதி ராபின்சனுக்கும் அங்கிருந்த வேலைக்காரர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அம்மை வியாதி வந்தது. ஆனால் அதற்கான தடுப்பு ஊசி போட்டதும் சில நாட்களிலேயே அவர்களுக்கு குணமானது. பிறகு ராபின்சனும் போதகர் பிரவுனும் அந்நோயால் பாதிக்கப்பட்டார்கள். தடுப்பு ஊசி போடுவது தங்கள் விசுவாசத்திற்கு புறம்பானது என்று எண்ணிய அவர்கள் தடுப்பூசி போட மறுத்துவிட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் மரிக்க நேரிட்டது. பஞ்சத்தில் இருந்து தங்களை காப்பாற்றி ஒரு அன்பான குடும்ப சூழலை அமைத்து கொடுத்த ஒரு தந்தையை அந்த குழந்தைகள் இழந்தார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கர்மடாரில் இருக்கும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஆங்கில பள்ளியில் இன்றும் அவர்களின் கல்லறை இருக்கிறது.